வணக்கம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் இது நாம ஃபைல் பண்ணணுமா இல்லையா? இது நம்மள நிறைய பேருக்கு வர ஒரு பெரிய டவுட். குறிப்பா அசெஸ்மென்ட் இயர் 26-27க்கு என்ன ரூல்ஸ்? வாங்க இத பத்தி ரொம்ப சிம்பிளா தெளிவா இன்னைக்கு பார்க்கலாம். நிறைய பேர மனசுல இருக்கிற கேள்வி இதுதான். எனக்கு அவ்ளோ பெரிய வருமானம்லாம் இல்லையே, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனா விஷயம் அவ்ளோ சிம்பிள் இல்ல. சில சமயம் நம்ம வருமானம் கம்மியா இருந்தா கூட நாம ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் எப்படின்னா ஒவ்வொன்னா பாப்போம் வாங்க. முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு ரூல்ல இருந்து ஆரம்பிப்போம். இதுதான் பாயிண்ட். உங்களுடைய மொத்த வருமானம், அதாவது கிராஸ் டோட்டல் இன்கம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான லிமிட்டை தாண்டிச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஐடிஆர் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்தியால 2 டாக்ஸ் சிஸ்டம் இருக்கு தெரியும்ல. ஒன்னு நியூ டாக்ஸ் ரெஜிம், இன்னொன்னு ஓல்டு டாக்ஸ் ரெஜிம். இப்ப பெரும்பாலும் எல்லாரும் நியூ ரெஜிம்ல தான் இருக்காங்க. அதுபடி உங்க வயசு என்னவா இருந்தாலும் சரி, உங்க வருமானம் வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாயை தாண்டுச்சுன்னா நீங்க ஃபைல் பண்ணணும். ஒருவேளை நீங்க ஓல்டு ரெஜிம்ல இருக்கீங்கன்னா அவங்க வயசை பொறுத்து லிமிட் மாறும். 60 வயசுக்கு கீழே இருந்தா 2.5 லட்சம், 60ல இருந்து 80 வயசுக்குள்ள இருந்தா 3 லட்சம், 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 5 லட்சம். சோ நீங்க எந்த ரெஜிம்ல இருக்கீங்கன்னு முதல்ல பாத்துக்கணும். ஆனா இப்ப டிஃபால்ட்டா இருக்கிற நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இந்த ஒரு நம்பரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 லட்சம். உங்க மொத்த வருமானம் இந்த நம்பரை தாண்டிடுச்சா அப்போ நீங்க கட்டாயமா ஐடிஆர் ஃபைல் பண்ற கேட்டகரியில வந்துருவீங்க. இங்கதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது. என் வருமானம் 7 லட்சம், ஆனா ரீபேட் இருக்கிறதால நான் 0 டாக்ஸ் தானே கட்டுறேன், அப்ப எதுக்கு ஃபைல் பண்ணணும்னு கேட்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த 0 டாக்ஸ்ங்கிற ரீபேட்டை நீங்க கிளைம் பண்ணணும்னாலே கண்டிப்பா ஐடிஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். ஃபைல் பண்ணலன்னா அந்த ரீபேட் உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லைனாலும் ஃபைல் பண்ண வேண்டியது கட்டாயம். சரி, இது வரைக்கும் வருமானத்தை பத்தி பார்த்தோம். இப்போ கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். உங்க வருமானம் 4 லட்சத்துக்கும் கம்மியா இருந்தா கூட சில நேரங்கள்ல நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அது என்னென்ன காரணங்கள்னு பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க பார்க்கலாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டும் நீங்க கட்டுற பில்லும் கூட உங்களை ஃபைல் பண்ண வைக்கலாம். எப்படின்னா, ஒரு வருஷத்துல உங்க கரண்ட் அக்கவுண்ட்ல ஒட்டுமொத்தமா 1 கோடி ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணிருந்தா நீங்க ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 50 லட்சம் ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணிருந்தாலும் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இது மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துல உங்க எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டினாலும் நீங்க ஐடிஆர் தாக்கல் செய்யறது கட்டாயம். சரி, அடுத்தது ஃபாரின் ட்ரிப் போற பழக்கம் இருக்கா? ஒரு ஃபைனான்ஷியல் இயர்ல நீங்க வெளிநாட்டு பயணத்துக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சிருந்தீங்கன்னா அப்போ நீங்க உங்க வருமானம் எவ்ளோ இருந்தாலும் சரி ஐடிஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும். அடுத்தது டிடிஎஸ்/டிசிஎஸ், அதாவது உங்க வருமானத்துல இருந்து வரிய முன்கூட்டியே பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு பிடிச்ச மொத்த டிடிஎஸ் அல்லது டிசிஎஸ் அமௌண்ட் 25,000 ரூபாய்க்கு மேல இருந்தா நீங்க ஃபைல் பண்றது கட்டாயம். இதுவே நீங்க ஒரு சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேல இருந்தா இந்த லிமிட் 50,000 ரூபாய். பாத்தீங்களா, வருமானத்தை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. பேங்க் டெபாசிட், ஃபாரின் ட்ரிப், டிடிஎஸ்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சரியா ட்ராக் பண்ணி தப்பில்லாம ஃபைல் பண்றது எல்லாருக்கும் சுலபம் இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தெளிவு வேணும்னா நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுறது ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே, இப்போ சாலரி வாங்குறவங்க, பொதுவான நபர்களை தாண்டி பிசினஸ் பண்றவங்க, ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் கம்பெனி டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன ரூல்ஸ்னு பார்க்கலாம். இவங்களுக்குன்னு சில தனிப்பட்ட விதிகள் இருக்கு. இப்போ ஸ்கிரீன்ல வரது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பாருங்க. இதுல நீங்க வரீங்களான்னு செக் பண்ணுங்க. உங்க பிசினஸ் டர்ன் ஓவர் 60 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருக்கா? இல்ல நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருந்து உங்க வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கா? இல்லனா நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில டைரக்டரா இருக்கீங்களா? இல்ல அன்லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களா? வெளிநாட்டுல சொத்தோ பேங்க் அக்கவுண்டோ இருக்கா? இதுல எது ஒன்று உங்களுக்கு பொருந்தினாலும் சரி, உங்க வருமானம் 0வா இருந்தா கூட நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்றது கட்டாயம். கம்பெனிஸ் மற்றும் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க 2வது பேச்சே கிடையாது. அவங்களுக்கு அந்த வருஷம் லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, ஏன் பிசினஸே நடக்கலன்னாலும் சரி, அவங்க கண்டிப்பா தவறாம வருஷம் ஐடிஆர் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இதுல எந்த எக்ஸெப்ஷனும் இல்ல. சரி, ஒருவேளை உங்களுக்கு இதுவரைக்கும் சொன்ன எந்த ரூல்ஸும் பொருந்தல, நீங்க ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்பவும் கூட நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்றதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. முதலாவது, உங்களுக்கு பிடிச்ச டிடிஎஸ் பணத்தை ரீஃபண்ட் வாங்கணும்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணா மட்டும்தான் முடியும். 2வது, ஷேர் மார்க்கெட்ல ஏற்பட்ட நஷ்டத்தை அடுத்த வருஷம் லாபத்தோட அட்ஜஸ்ட் பண்ணவும் இது தேவை. முக்கியமா லோன் அப்ளை பண்ணும்போதோ இல்ல விசாவுக்கு அப்ளை பண்ணும்போதோ ஐடிஆர் ஒரு முக்கியமான வருமான சான்றா கேட்பாங்க. சோ இது உங்க ஃபினான்ஷியல் ரெக்கார்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும்.
அதனால ஐடிஆரை வெறும் ஒரு டாக்ஸ் ஃபைலிங்கா மட்டும் பார்க்காதீங்க. அது உங்களுடைய ஒரு முக்கியமான ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட், உங்க நிதி நிலைமைக்கு ஒரு ஆதாரம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா முக்கியமான பாயிண்ட் என்ன? முதல்ல உங்க வருமானம் 4 லட்சத்தை தாண்டுதான் பாருங்க. ரெண்டாவது, நீங்க ஏதாவது பெரிய பேங்க் டிரான்சாக்ஷன் இல்ல ஃபாரின் ட்ரிப் மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. மூணாவது, நீங்க ஒரு டிரெக்டர் மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட பொறுப்புல இருக்கீங்களான்னு பாருங்க. இதுல எது ஒண்ணுக்கு உங்க பதில் ஆமா அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். டாக்ஸ் விதிகள் கொஞ்சம் சிக்கலானது தான், அதுவும் வருஷா வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல நான் கரெக்டா தான் பண்றேனான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேக்குறது தான் புத்திசாலித்தனம். நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ்ல உங்களுக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலும் கிடைக்கும். அவங்களோட நம்பர் 9500027481. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். இந்த விளக்கத்தை பார்த்ததற்கு நன்றி.